1ஆம் எண்ணில் பிறந்தவங்க வெளிநாடு போகிற வாய்ப்புகள் ஏற்படணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வெளிநாடு போகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு உடைய நாளாக அமையும். ஏன்னா தொலைதூர பயணங்களால் இவங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்கும். தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் ரொம்ப சிறப்பான தன்மையை கொடுக்குது. 2ஆம் எண்ணில் பிறந்தவங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனக்குறைபாடுகள் இருந்தது, அதனால நம்ம ஒரு சில விஷயங்களை இழந்தோம் அப்படின்னு நினச்சி மனசை குழம்பிக்கிட்டு இருந்தவங்க அந்த குழப்பத்தெல்லாம் தெளிவு பண்ணுற மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நன்னாளாக இன்று அமையும். 3ஆம் எண்ணில் பிறந்தவங்க சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். அதே மாதிரி விவசாய சம்பந்தமான விஷயங்களில் இந்த போர் சம்பந்தமான விஷயங்கள் போடணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி கொஞ்சம் தவிர்ப்பது உத்தமம். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் போர் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடணும். 4ஆம் எண்ணில் பிறந்தவங்க இன்றைக்கி உங்களுக்கு தாத்தா சம்பந்தமான சொத்துக்கள், பாட்டி சம்பந்தமான சொத்துக்கள், அதாவது பூர்வீகமான சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் பாட்டி வகையில் கிடைக்கக்கூடிய சொத்துக்களுக்கும் உங்களுக்கு ஒரு அனுகூலம் உள்ள நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. 5ஆம் எண்ணில் பிறந்தவங்க இந்த இப்போ எக்ஸாமுக்கு எழுதணும், இந்த மாதிரி ஏற்கனவே பலமுறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் அந்த 5ஆம் எண்ணுக்கு. அதே மாதிரி இன்றைய நாளும் ரொம்ப சிறப்பான நாளாக இந்த எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அப்ளிகேஷன் வாங்கக்கூடியது, அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபுல்லப் பண்ணக்கூடியது, இதுகள்லாம் நீங்கள் செய்யலாம். 6ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு தொலை தொடர்புகளால் இன்று யோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதே மாதிரி இந்த செல்ஃபோன் ரிப்பேர் பண்ணுறவங்க, செல்ஃபோன் வாங்கி விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு. 7ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஒரு இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, ஃபைனான்ஸில் வேலை செய்கிறவங்க, இந்த கன்சல்ட்டிங்கில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப உகந்த நாளாக இன்று அமைஞ்சிருக்கு. 8ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு இன்று உங்கள் தந்தை மூலம் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள், அதே மாதிரி தந்தை வர்க்கங்கள் மூலியம் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்நாளும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு. 9ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு படிப்பு சம்பந்தமான தடைகள் இதுவரை இருந்தாலும், எப்பொழுதுமே 9ஆம் எண்ணுக்கு தான் அதிகமாக படிப்பு கொஞ்சம் தடைகள் ஏற்படும், அந்த தடைகள் அகலக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. 1 முதல் 9 வரை இருக்கக்கூடிய எண்களுக்கான இன்றைய பலன் பார்த்தோம். ஒரு நேர் எழுதின கடிதம் பார்த்துடலாம். ராஜசேகர் அப்படிங்கிறவங்க கோவையிலேருந்து எழுதியிருக்காங்க. ஆண்டாளை, அது உங்களுக்குரிய கேள்வி. இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, எதிர் வீடுகளுக்கு நேராக வாசல் இருக்கலாமா? வீட்டுக்கு வரவங்க எல்லாரும் இது தவறா, நீங்க மாத்தி அமைங்க அப்படின்னு சொல்றாங்களே, இது தவறா சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எல்லாருக்கும் இந்த மனக்குழப்பம் இருந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு பக்கா வாஸ்துபடி ஸோ கால் த பெஸ்ட் ரூல்ஸு பெஸ்ட் கன்சல்டன்ட் வச்சு ஒரு வீடு அமைக்கிறோம். அமைச்சதுக்கப்புறம் நம்ம எதிர்க்க ஒரு மன காலியாக இருக்குது. அவங்க ஒரு வீடு கட்டுறாங்க, நம்ம வாசலுக்கு நேரம் அவங்களும் வாசல் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளது வடக்கு பார்த்த வீடு, வடக்கில் வாசல் இருக்குது. அப்போ எதிர்க்கணும் போது அவங்களுக்கு தெற்கு பார்த்த வீடு, அதற்கும் தெற்கில் வாசல் இருக்குது. நம்ம வாசல் நேரம் அவங்க வாசல் இருக்குது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய தவறாக இன்றைக்கு வந்து பூதாகரமாக்கி மக்களை வந்து குழப்பிட்டுருக்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட உலாவிட்டுருக்கு. நம்ம 2 இப்போ நம்ம வீட்டுக்கு எதிர்க்க இன்னொருத்தவங்க வீடு கட்டுறாங்க. அவங்க வீட்டோட முனை வந்து நம்ம வீட்டோட கதவில் படுது, நம்ம வீட்டுக்கு உள்ள உட்பகுதியில் படுதுன்னா அது மூளை குத்துன்னு சொல்லக்கூடிய வாதங்கள்லாம் இருக்குது. தயவு செய்து இது போன்ற மூட நம்பிக்கைகள் நம்ம பின்னாடி போகாமல், நம்ம வீடுன்றது நம்ம காம்பவுண்டோட முடிஞ்சிடும். அடுத்தவங்களோட வீட்டோட வாசல் நமக்கு நேராக இருக்குது, அந்த வீட்டோட தாய் சுவர் நம்ம வீட்டில் மோதுன்றலாம் பார்க்குறது வந்து தேவையில்லாத வேலை. நீங்கள் தேவையில்லாமல் இது போன்ற விஷயங்களை மனதை குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் நல் வாழ்க்கை வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. அடுத்ததாக ஒரு கடிதம் பார்த்துடலாம். ராமசாமி அப்படிங்கிறவங்க திருக்கருகாவூர்லேருந்து எழுதியிருக்காங்க. அதாவது, முதல் திருமணம் செய்த பிறகு குழந்தை இலே கணியறி, அது உங்களுக்குரிய கேள்வி. அதுக்கப்புறமா 2வது திருமணம் இவர் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமாவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை ஐயான்னு கேட்டிருக்காங்க. இது ஏதாவது குத்தம் இருக்குமா? நீங்க பிரசன்னத்தின் வாயிலாக சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு ஐயா. நல்ல கேள்வி தான். எப்படி என் தத்து எடுக்கிறாங்க குழந்தைய, அதுக்கு பின்னாடி ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிற மாதிரி திருமண விஷயங்கள்ல ஏதாவது கிடைக்குமான்றதை பார்க்கலாம். இந்த குழந்தை பிறப்பு இப்போ இவரோட இதில் பார்க்கும் பொழுது 2வது திருமணத்தின் மூலியமாக வாய்ப்புண்டு. தனுசு லக்னம் 6 இடத்தில் விழுந்தாவே 2 திருமணம்னு பேர். அப்போ 2வது திருமணம் தனுசு லக்னத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருக்கார், நட்பு வீட்டில் இருக்கார், அவரை குரு பார்க்குறாங்க. அப்போ இவருக்கு புத்திர பாக்கியம் இருக்குது.